ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி நேற்று பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. இன்றைக்கி காலையில் வெண்பொங்கல் வச்சு காலையிலேயோ சாம்பார் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. கோயிலே ஆத்தி சுவாமியை நல்லா 3 நேரம் கோயிலில் சுற்றி வலை வந்துட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சி அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எல்லோரும் நாங்கள் குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே குளிக்க போன இடத்துல எங்களுக்கு வழக்கமாக நாங்கள் குளிக்கிற இடத்துல பம்பு செட் மோட்ரு இருக்கும். அங்கே பார்த்தா அங்கே இது கிணறும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் அங்கே தூரமாக நடந்து போனோம்னா ஒருத்தங்க வீட்டில் கேட்டோம். அவங்க கொஞ்சம் குளிக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் நல்லா குளிச்சுட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் லைனில் தேங்காய் பழம் உடைக்கிறதுக்காண்டி நின்னோம். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 7-8 வருஷம் இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு லைனில் நின்று கோயிலுக்குள்ளே போயிட்டு இருந்தோம். பெரிய சுவாமி, பயணப்பெருமாள், அனந்தம்மாள், ஆத்தி சுவாமி, திருப்புலி ஆழ்வார், பெரிய பிராட்டி, ஆஞ்சநேயர் எல்லா சாமியை கும்பிட்டு கோயிலில் இருந்து அப்படியே சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். வெளியே வரையும் ஆத்தி சுவாமியை வேற தொட்டு கும்பிட்டுக்கிட்டோம். எல்லோரும் தொட்டு கும்பிட்டுட்டு இனி நேராக நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போனோம். போகையும் கறி குழம்பு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அங்கே திரும்ப பனிவடைக்கெல்லாம் இன்னொரு பானையில் செஞ்சு அதை கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அங்கே சாமி தரிசனத்து பண்ணிவிட்டு திரும்ப வந்தாங்க. வந்தவுடனே எங்களுக்கு எல்லாம் பந்தி வச்சாங்க. பந்தி வச்சு நாங்கள்லாம் சாப்பிட்டோம். கீழே அப்புறம் ஒரு விஷயம், இந்த கோயிலில் சாப்பாடு மீதி இருக்குதுன்னு வீட்டுக்கெலாம் கொண்டு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயிலையே எல்லாத்துக்குமே கொடுத்துடணும். இதில் கீழே உட்காந்துருக்கையில் பாதி பேர் எங்கள் வீட்டு ஆட்கள் கிடையாது. அவ்வளோ பேருமே உட்கார வச்சு சாப்பாடு அவங்களுக்கெல்லாம் பரிமாறி இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே நாங்கள் காலி பண்ணி எம்டி பாத்திரத்தை தான் கொண்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பந்தியெல்லாம் வச்சு முடித்த உடனே கோயிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க.